ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னும் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 19 ஆகஸ்ட், 20 ஆகஸ்ட், 25 ஆகஸ்ட் இந்த 3 நாளைக்கு மட்டும் தான் இன்னும் எக்ஸாம் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முந்தின ஷிஃப்ட்ல என்ன மாடல்ல கொஷின் கேட்டிருக்காங்களோ அதே மாடல் கொஷின் தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஷின் வந்து கேட்கறாங்க. அதுலயும் மெஜாரிட்டியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேக்குறாங்க. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய உங்களுக்கு அந்த ஷிஃப்டோட கொஷின்ஸோட பிடிஎஃப் வந்து டீம் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ சப்போஸ் நாளைக்கு நீங்க குரூப் டி எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ல இருந்து 18 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து சயின்ஸ்லயும் ஜென்ரல் அவேர்னஸ்லயும் நிறைய கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. மேக்ஸ்ல சேம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான ஷார்ட் நோட்டீஸும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2026க்கான நோட்டிபிகேஷனும் கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பதான் புதுசா ரயில்வேக்கு படிக்க போறேன், வந்திருக்க என்டிபிசி அப்ளை பண்ண போறேன், எஸ்எஸ்சி அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A bought an article for X. He sold it to B at a loss of 12%. B spent rupees 250 on its transportation and sold it to C at profit of 25%. C bought it for rupees 1000. Then find the value of X. Okay. Xக்கு A வந்து ரூபாய் Xக்கு ஒரு பொருளை வந்து வாங்குறாரு. ஓகே, வாங்கிட்டு அதை என்ன பண்றாரு அப்படின்னா Bக்கு வந்து 12% நஷ்டத்துல வந்து விக்கிறாரு. ஸோ பி வந்து என்ன பண்றாருன்னா போக்குவரத்துக்காக ஒரு 250 ரூபா வந்து என்ன பண்றாரு, செலவு பண்றாரு. அப்ப ஏயோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, எக்ஸ். ஓகேவா? இப்ப பிக்கு 12% நஷ்டத்துல விக்கிறாரு. அப்போ பியோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 88 டிவைடட் பை 100 போட்டுடலாமா? ஓகே, இது ஏயோடது. இப்போ பிக்கு விக்கிறாரு. அப்ப இதுல இருந்து இதுவரை பியோட காசு. இது மட்டும் இல்ல, பி அது போக ஒரு 250 ரூபாயும் எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்றாரு. அப்போ பி செலவு பண்ண மொத்த காசு எவ்வளவு, இந்த எக்ஸ் இன்ட்டு 88/100 இன்ட்டு பிளஸ் 250. ஓகேவா? ஏயோட காசு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ். பிக்கு 12% நஷ்டத்துல விக்கிறாரு. அப்போ பி வந்து எக்ஸ் இன்ட்டு 88/100 ருபீஸுக்கு வாங்கிட்டு அது போக போக்குவரத்துக்கு ஒரு 250 ரூபா வந்து செலவு பண்றாரு. ஓகே, இப்ப இதை என்ன பண்றாரு அப்படின்னா இதுதான் பியோட காசு. இப்ப இந்த பி வந்து என்ன பண்றாருன்னா இந்த அமௌண்ட்ல 25% லாபத்துல வந்து யாருக்கு விக்கிறாரு, சிக்கு வந்து விக்கிறாரு. அப்ப 25% லாபம். ஓகே, சோ 25% லாபம்னா எப்படி எழுதலாம், 125/100 எழுதலாம். சோ இதை எப்படி எழுதலாம், 5/4 எழுதலாம். ஓகே, அப்ப இதுல இருந்து இதுவரை உள்ளது என்னது, சி செலுத்தக்கூடிய அமௌண்ட். சி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு, 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப இது எதுக்கு ஈக்குவல், 1000க்கு ஈக்குவல். அவ்வளவுதான். எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்ப எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் நாம, இப்ப கட் பண்ணலாமா, 1 5 2 5 10 200. ஓகே, சோ இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எத்தனை தடவை போகும், 22/25 இருக்கும். அப்ப 22x/25 பிளஸ் 250 ஈக்குவல் டு இந்த 4 அங்க கொண்டு போயிருங்க. 4 இன்ட்டு 2 வந்து எவ்வளவு, 8000 இருக்கும். இப்ப 22x/25 ஈக்குவல் டு 8000 மைனஸ் 215 இருக்கும். அப்ப 8000ல 250 போச்சுன்னா எவ்வளவு, சோ 550 வருமா? அப்ப 22x/25 equal to 550. இப்போ நமக்கு x தான் வேணும். 2 11 22, 5 11 55. ஓகே, சோ 1 2 25 டைம்ஸ் போகும். x தான் வேணும். இந்த 25 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 25 into 25. அப்ப x ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 625. அப்ப ஏ அந்த பொருளுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு, அந்த பொருளோட உண்மையான விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 625. 625ங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின்.
எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 12, எக்ஸ் ஒய் வந்து 27னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைம் பார்த்த கொஸ்டின் தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4xy, அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4abன்னு கிடைக்கும். அதே இது எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா 2 இன்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே பேசிக்கான ஃபார்முலா. அப்ப இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் தேவை. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? 12 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு தான் தேவை. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 27, ரைட்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 12 ஸ்கொயர்ங்கிறது 144 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 27 இன்ட்டு 4. உங்களுக்கு என்ன வரும்? 27 இன்ட்டு 4னா 7 நாள் 28, 108ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வேணும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 மைனஸ் 108ன்னு இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 36னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? ரூட் ஆஃப் 36ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு வந்து 6. 6ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். given that 116 the whole power 0.26ங்கிறது x. அதே 116 the whole power 0.1ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y. அப்ப x power z equal to y power 4 அப்படின்னா z ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை நாம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு x power z கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூ என்ன? 116 the whole power 0.26 the whole power z கேட்டிருக்காங்க. x power z. ஓகே, போட்டாச்சா? அடுத்து y power 4. y ஓட மதிப்பு என்ன? 116 the whole power 0.1 the whole power 4. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? 116 the whole power இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.26z equal to 116 the whole power 0.1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0.4ன்னு கிடைக்கும். அப்ப அடிமானங்கள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப அடுக்குகளை சமப்படுத்தலாம். 0.26z equal to 0.4. அப்ப z தான் தேவை. அப்ப z equal to 0.4 divided by 0.26. இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 100ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்து 40 கிடைக்குமா? சோ 40 by 26 மாறும். அப்போ 40 by 26னா கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 40 26 ஒரு 26 26 14ன்னு கிடைக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துடலாம். சோ 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 130 சம்திங் கிடைக்கும். ஓகே, சோ 5 டைம்ஸ் எல்லாமே பாருங்க 1.5, இங்கேயும் 1.5ல தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்போதைக்கு ஆப்ஷன் பியையும் டியையும் தான் எலிமினேட் பண்ண முடியும். சோ 5 டைம்ஸ் போடுறோம் அப்படின்னா 6 30, சோ 130. சோ திருப்பி வந்து 100ன்னு போட்டுடலாம். சோ அப்ப 26 இன்ட்டு 4 போட்டோம்னா 84. அதே 7 போட்டோம் அப்படின்னா 100 தாண்டி எக்ஸீட் ஆகிரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். சோ இது எல்லாமே இப்ப ரீசெண்டா இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு குரூப் டில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்டர்டே நடந்த எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான். இன்னைக்கு நடந்த எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இதே பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேக்குறாங்க. 2 ட்ரையாங்கிள் இருக்கு. LMN இருக்கு, PQR இருக்கு. ரெண்டுமே என்னது? கன்கரண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரு மட்டும் தான் வேற. இதோட பேரு LMN, இன்னொரு முக்கோணம் இருக்கு, PQR இருக்கு. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு ஒத்தவை. ரெண்டுமே சேம் தான். பேரு மட்டும் தான் வேற. இது LMN, அது PQR. அப்ப LMN ஓட பரப்பளவு 74 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா PQR ஓட பரப்பளவு என்ன? அதே 74 தான். ரெண்டுமே கன்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டுக்கும் சேம் தான். இங்க என்ன அளவு இருக்கோ அதுதான் இந்த அளவு இருக்கும். இது என்னவோ அதான் இது. ஓகே, அப்போ சேம் முக்கோணம், பேரை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம்? மாத்தி வச்சிருக்கோம். அப்ப இதுல வந்து பரப்பளவு இவ்வளவு வருது, 74 வருதுன்னா இதுக்கும் ஏரியா வந்து 74 தான். அப்ப ஆப்ஷன் பி வந்து கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1 செகண்ட்ல பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். Value of sin square 60 cos square 45 plus 2 tan square 60 minus cosecant square 30 ஓட மதிப்பு என்ன? trigonometry tableல உள்ள values வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். sin 60ஓட மதிப்பு என்ன? √3/2. அப்போ sin squareனா என்ன வரும்? √3/2 the whole square. cos 45ஓட மதிப்பு என்ன? 1/√2. இங்க cos squareன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1/√2 the whole square plus tan 60ஓட மதிப்பு என்ன உங்களுக்கு? tan 60ஓட மதிப்பு வந்து √3. ஓகேவா? அப்போ 2 into √3 the whole square minus cosecant 30ஓட மதிப்பு என்ன?
sin 30 மதிப்பு 1/2. அதே கொசிகன் 30 மதிப்பு 2 கிடைக்கும். அப்ப 2 ஸ்கொயர்னு போட்டுறலாம். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? √3. அப்ப 3/4ன்னு போட்டுறலாம். ஓகே. √3 ஸ்கொயர் பண்ணா 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/√2 இருக்கு. சோ 1/2ன்னு போட்டுறலாம். பிளஸ் 2 இன்ட்டு இதை 3ன்னு போட்டுறலாம். மைனஸ் 4ன்னு போட்டுறலாம். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்? 3/8 பிளஸ் 6 மைனஸ் 4ன்னு இருக்கும். அப்ப 3/8 பிளஸ் 2 6 மைனஸ் 4 2ன்னு இருக்கும். இப்ப எல்சிஎம் எடுக்கோம்னா 8 இங்க வரும். அப்ப 3 பிளஸ் 8 2 16. அப்ப ஆன்சர் வந்து 19/8ன்னு கிடைக்கும். 19/8ங்கிறது ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். காஸ் ஏ வந்து 5/13னா சைன் ஏ சீக்கன் ஏ பிளஸ் காஸ் ஏ கொசிக்கன் ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5,13 ட்ரிக்னாமெட்ரி டேபிள். அதாவது நமக்கு செங்கோணம் முக்கோணம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பகுதி தான் ஹைப்போட்டினஸ் நமக்கு தெரியும். காஸ்னா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது? 5ன்னு போட்டுடலாம். சோ எதிர்பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இத பிதாகரஸ் தேற்றப்படி பைத்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். சோ அது எக்ஸாம்ல டைம் எடுக்கும். நான் ட்ரிப்ளெட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். 5, 12, 13 இது வந்து உங்களுக்கு என்னது? ட்ரிப்ளெட். அப்ப இந்த வேல்யூ வந்து நாம என்ன சொல்லிரலாம்? 12ன்னு சொல்லிரலாம். ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? sin a சீக்கன் a கேட்டிருக்காங்க. அப்ப அதை எப்படி எழுதலாம்? sin a சீக்கன் வந்து யாரோட தலைகிலி? காசோட தலைகிலி. அப்ப சீக்கன் a எப்படி எழுதலாம்? 1/cos a எழுதலாமா? அப்ப sin a/cos a இப்படி கிடைக்குமா? பிளஸ் cos a இன்ட்டு கொசிகன் ஏ. கொசிகன் யாரோட தலைகிலி? சைனோட தலைகிலி. அப்போ 1/sin a எழுதலாமா? அப்ப cos a/1/cos a இன்ட்டு 1/sin a எழுதிடலாம். அப்ப sin a/cos a என்னது? உங்களுக்கு tan a. cos a/sin a என்னது? cot a. ஓகே. அப்ப tan தீட்டாங்கிறது உங்களுக்கு என்னது? tan தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப எதிர்பக்கம் வந்து உங்களுக்கு என்னது? 12. ஓகே. அப்ப 12 அடுத்துள்ள பக்கம் வந்து எவ்வளவு? அடுத்துள்ள பக்கம் வந்து 5. ஓகே. அப்ப 12/5ன்னு போட்டுடலாம். காட்டுங்கிறது யாரு? டேனோட தலைகிலி தான் காட்டு. அப்ப இது 12/5 இருந்துச்சுன்னா காட்டு வந்து 5/12 இருக்கும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். இங்க 60 மாத்தனா மேலையும் கீழையும் 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 144 பிளஸ் இது 60 மாத்தனா மேலையும் கீழையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 169/60 அப்படின்னு கிடைக்கும். 169/60ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். கொடுக்கப்பட்ட பரவலுக்கு சராசரி வந்து 26.2, மீன் வந்து 26.2, மோடு வந்து 29.5 அப்படின்னா சோ மீன், மீடியன், மோடு இதோட ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா பயன்படுத்தி மீடியன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன தெரியும்? மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு தெரியுமா? அப்போ மோடு இதோட சராசரி வந்து 26.2ன்னு கொடுத்துட்டாங்க. மீன் வந்து 26.2. மோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோடு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 29.5ன்னு கொடுத்திருக்காங்க. இடைநிலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மோடு வந்து 29.5 ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு 26.2ன்னு போட்டுடலாம். அப்ப 3 மீடியன் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இங்க மைனஸ்ல இருந்துச்சுன்னா இங்க வரும்போது பிளஸ்ஸா மாறும். அப்ப 26.2 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 2 12 சோ 4 42.4ன்னு கிடைக்கும். ரைட்டா? சோ 42 52 சோ 52.4. ஓகே. 26 டபுள் பண்ணா 52 52.4ன்னு கிடைக்கும். அப்ப இங்க மைனஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறும். 29.5 52.4 9 1 சோ 5 2 7 1 8 சோ 81.9ன்னு இருக்கும். அப்ப 3 மீடியன் வந்து 81.9னா மீடியன் வந்து என்ன வரும்? 81.9 டிவைடட் பை 3. ஓகே. சோ அப்ப 27 3 81. சோ இங்க 3 3 9 27.3ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். In a class, average age of boys வந்து 24 years, average age of girls வந்து 20 years. If the average age of the entire class வந்து 22 years, find the ratio of the number of boys to number of girls in the class. ஒரு வகுப்பில் சிறுவர்களின் சராசரி வயது வந்து 24. அலிகேஷன் மெத்தட்ல இதை முடிச்சிடலாம். ஓகே. சிறுமிகளோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 20. ஓகே. ரெண்டு பேரையும் சேர்த்து ஓவரால் கிளாஸோட ஆவரேஜ் அதை இங்க போடலாமா? 22ன்னு போட்டுடலாம். ஓகே. இப்போ சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 22 மைனஸ் 20 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப ரேஷியோல 2:2 எப்படி சொல்லலாம்? கேன்சல் பண்ணி 1:1ன்னு சொல்லலாம். 1:1ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின்.
The area of the four walls of a cuboid வந்து 432 meter square. If its length is 2 times its breadth and its height is 8 meter, find the area of the floor of the cuboid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கன செவ்வகத்தின் 4 சுவர்களின் பரப்பளவு. இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு ரூம் வந்து செவ்வக வடிவத்துல கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 10க்கு 15 ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு செவ்வக வடிவத்துல கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கட்டியிருந்தோம் அப்படின்னா அதுல எப்படி இருக்கும்? தரை இருக்கும். தரைக்கு மேல ஒரு 4 செவர் வச்சிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னாலே கியூபாய்டு ஷேப் தான் கிடைக்கும். அப்படிதானே? அப்ப அந்த 4 சுவர்களின் பரப்பளவு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 432 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதோட நீளம் வந்து அகலத்தை விட 2 மடங்கு, உயரம் வந்து 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கன செவ்வகத்தோட தரையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சுவரோட பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 2h into L plus B. ஏன்னா சுவருங்கும்போது உங்களுக்கு ஹைட் வந்துரும். அதே தரைங்கும்போது பாத்தீங்கன்னா தரையில உங்களுக்கு என்ன வராது? ஹைட் வந்து வராது. அப்ப அந்த சுவரோட பரப்பளவு 2h into L plus B. இப்ப ஹைட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மீட்டர். ஓகே, இப்ப லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீளம் அகலத்தை விட 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அகலம் வந்து நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீளம் வந்து என்ன இருக்கும்? இதுல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 2xன்னு போட்டுறலாம். அப்ப 2 into h வந்து எவ்வளவு? 8. L plus B னா என்ன வரும்? 2x plus x 3xன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்ப அந்த பரப்பளவு நமக்கு என்ன தெரியும்? 432ன்னு தெரியும். ஓகே, இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்ப கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ கட் பண்ணா என்ன வரும்? ஒரு 8 8, 5 8 40, 4 8 32. ஸோ வேற என்ன மாதிரி பண்ணலாம்? 3 2 6 இருக்கா? ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 9 6 54. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 9ன்னு கிடைச்சிரும். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? பிரெத். ஓகேவா? அப்ப அதோட அகலம் வந்து எவ்வளோ? நமக்கு வந்து 9ன்னு கிடைச்சிருது. நீளம் வந்து என்ன வரும்? 2 into x. அப்ப 2 into 9 18ன்னு போட்டுறலாம். அப்ப எனக்கு தரையின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. தரையில ஏதாவது ஹைட் இருக்குமா? தரைக்கு வந்து ஹைட் கிடையாது. அப்படிதானே? சோ தரையில வந்து என்ன இருக்கும்? நீளமும் அகலமும் மட்டும்தான் இருக்கும். அப்ப தரையோட பரப்பளவு L into B. ஓகே, L into Bங்கும்போது என்ன கிடைக்கும்? 18 into 9. ஓகே, சோ 9 8 72, 9 7 16, 162 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது? தரையின் பரப்பளவு. அடுத்த கொஸ்டின். A is 5 years older than B ன்னு சொல்லியிருக்காங்க. Sum of their ages 5 years from now will be 51 years. Find B's present age. A, B ஐ விட 5 வயது மூத்தவர். அப்ப Aக்கும் Bக்கும் உள்ள வயசு வித்தியாசம் எவ்வளவு? 5ன்னு கிடைக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரோட வயதோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு இருக்காம்? 51 வயசு. எப்போ? 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம்னா இவனுக்கு ஒரு 5 வயசு கூடியிருக்கும், இவனுக்கு ஒரு 5 வயசு கூடியிருக்கும். அப்போ ஓவரால் கூட்டுத்தொகையில வந்து 10 வயசு வந்து கூடியிருக்கும். அப்போ பிரசன்ட்ல ஏ பிளஸ் பியோட மதிப்பு என்ன? ஏ அண்ட் பியோட வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன வரும்? 51 மைனஸ் 10 41ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை ஒரு 2 ஈக்குவேஷனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க மைனஸ் போட்டுக்கலாம், இங்க மைனஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? -2b = -36ன்னு கிடைக்கும். இதுல இருந்து b யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பிரசன்ட்ல b யோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். Let C be a circle and AB and DE be two chords on C such that AB = BE in the quadrilateral ABED. Let AE and BD intersect at F. DBE வந்து 55 டிகிரி, DAE வந்து 40 டிகிரி அப்படின்னா FED யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு வட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்தோட பேர் வந்து Cன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, AB மற்றும் DE ஆகியவை வட்டத்தின் 2 நாண்கள். ஓகேவா? அப்ப AB DE 2 நாண் வந்து வரைஞ்சிடலாம். ஓகே, சோ AB DE 2 நாண்கள் வந்து வரைஞ்சாச்சு. இங்க ABயும் BEயும் என்ன சொல்லியிருக்காங்க? AB = BEன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வேல்யூவும் இதுவும் இந்த BEயும் உங்களுக்கு என்னதுன்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ABED நாற்கரத்தில். ஓகே, ABEDங்கிறது உங்களுக்கு ஒரு நாற்கரம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, போட்டாச்சா? AE மற்றும் BD ஆகியவை F இல் வெட்டுகின்றன. ஓகே, சோ AE இப்படி இருக்கு, BD இந்த மாதிரி ஒரு மூலைவிட்டம் போடுறோம். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வெட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பேரு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா Fன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, போட்டாச்சா? DBE வந்து 55 டிகிரி. DBE ஓகே, DBE இந்த வேல்யூ இந்த கோணம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. BAE வந்து 40 டிகிரி. BAE
இது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஏபியும் இந்த பிஇயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 40 டிகிரி அப்படின்னா இந்த கோணமும் உங்களுக்கு என்னவா இருக்கும் 40 டிகிரியா தான் இருக்கும். ஏன்னா ஏபி ஈக்குவல் டு பிஇன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 40ன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த கோணமும் உங்களுக்கு என்னவா இருக்கும் 40யா தான் இருக்கும். நமக்கு எஃப்இடி இந்த கோணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ புரியுதா? கொஸ்டினை நான் படம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நாம வந்து முக்கோணம் பிடிஇ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த முக்கோணம் இந்த பிடிஇ இத வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இந்த முக்கோணம் பிடிஇ மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, நான் இங்க தனியா வரைஞ்சனாலும் காட்டுறேன். இது இ, இது டி, இது வந்து பின்னு போட்டிருக்கோமா? சோ பி இந்த முக்கோணத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த கோணம் வந்து 55 டிகிரின்னு தெரியும். இந்த ஈல வந்து ஒரு பார்ட் மட்டும் தெரியும். பிடிஇல பாத்தீங்கன்னா குறுக்க ஒரு கோடு போச்சு அப்படிதானே? சோ இங்க ஒரு கோடு போகுது. நான் கொஞ்சம் வளைச்சு போட்டேன். சோ இந்த கோடு போகுது பாத்தீங்களா? இங்க ஒரு கோடு போகுது. இந்த கோணம் வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு என்னது 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த பிடிஇ எடுத்துக்கிறேன். ஒரு முக்கோணத்தோட 3 கோணத்தை நான் கூட்டுறேன் அப்படின்னா ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்ப இந்த கோணம் பி வந்து 55 டிகிரின்னு எனக்கு தெரியும். கோணம் ஈல பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து எனக்கு என்னன்னு தெரியும் 40 டிகிரின்னு தெரியும். ஓகே, சோ இந்த பார்ட் வந்து எனக்கு என்ன தெரியும் 40 டிகிரின்னு தெரியும். பிளஸ் 40 பிளஸ் டி ஈக்குவல் டு எனக்கு என்னது 180ன்னு தெரியும். ஓகே, சோ 55 பிளஸ் 40 வந்து உங்களுக்கு என்னது 95. ஓகே, சோ அப்போ இந்த கோணம் சோ இது 40ன்னு தெரியும். ஆனா இந்த கோணம் தெரியாது இல்லையா? சோ அதனால நம்ம வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ அப்ப இந்த டியோட கோணத்தோட வேல்யூ வந்து எனக்கு வேணும். இந்த டி வந்து எனக்கு வேணும். ஓகே, சோ இந்த கோணம் வந்து எனக்கு தேவை. ஓகேவா? சோ இந்த டி வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ இந்த டி வந்து வேணும். அப்ப இந்த டிய கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஈயோடது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஈ கண்டுபிடிச்சாதான் இந்த கோணத்தோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, அப்ப டிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? ஏபியும் டிஇயும் வந்து நமக்கு ஈக்குவல்னு தெரியும். ஓகே, சோ அப்போ இது இந்த ஏபில வந்து இந்த இதுல ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவு? பிஏஇ வந்து இது 40 டிகிரி. ஓகே, அப்ப இது 40ன்னா இந்த டியோட கோணமும் என்னவா இருக்கும் 40யா தான் இருக்கும். ஓகே, சோ இது 40ங்கும் போது இந்த கோணமும் உங்களுக்கு என்னவா இருக்கும் 40யா இருக்கும். அப்போ 55 பிளஸ் டியோட கோணம் எவ்வளவு 40. ஓகே, பிடிஇ இதை தான் நாம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பிடிஇல பாத்தீங்கன்னா இந்த டியோட கோணமும் உங்களுக்கு என்னது 40. அப்போ நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும்? ஈயோட கோணம் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஈயோட கோணம் தான் கண்டுபிடிக்கணும். டியோடது என்னன்னு தெரிஞ்சிருச்சு 40ன்னு தெரியும். 40 ஈக்குவல் டு 180. அப்ப இ ஈக்குவல் டு 180 மைனஸ் 55 பிளஸ் 40 எவ்வளவு 95. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 10ல 5 போனா 5. சோ இங்க 17ல 9 போனா 8. அப்ப இ ஃபுல்லா இந்த இ கோணம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இ ஃபுல்லா உங்களுக்கு வந்து 85ன்னு கிடைக்கும். இ ஃபுல்லா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 85ன்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது என்னதுன்னா எஃப்இடி தான் கேட்டிருக்காங்க. எஃப்இடி எஃப்இடி எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. எஃப்இடி. ஓகே, சோ இந்த கோணத்தோட அளவு தான் கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து இது ஃபுல்லா சேர்ந்தது தான் எவ்வளவு 85. அப்ப இது மட்டும்னா நமக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இந்த கோணத்தோட அளவு வந்து நமக்கு 40ன்னு தெரியும். ஓகே, அப்போ இது மட்டும்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் 85 மைனஸ் 40. ஆன்சர் வந்து என்ன வரும் 45ன்னு கிடைக்கும். 45ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. எல்லாமே டேட்டா சொல்லிட்டாங்க. ஏபியும் உங்களுக்கு பிஇயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வந்து 40 டிகிரி. அதே மாதிரி இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு என்னது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 40னா இதுவும் 40யா தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து 55ன்னு கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. இது 40ங்கும் போது இதுவும் உங்களுக்கு 40யா தான் இருக்கும். அப்ப இந்த முக்கோணம் பிடிஇ எடுக்கும்போது 3 கோணங்களின் கூடுதல் 180ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 3ஐயும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா 85ன்னு கிடைச்சது. நமக்கு கேட்டிருக்கிறது எஃப்இடி தான். அப்ப அந்த 85ல இருந்து 40ய கழிச்சிட்டோம்னா 45 வந்து கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின். In triangle ABC, point D lies on AB such that BD equal to 5, DA equal to 14. A line DE is drawn from D parallel to AC intersecting BC at E. Find the ratio of the areas of the triangle ABC and trapezium ADEC. Okay, so ABC அப்படின்னு ஒரு முக்கோணம் வந்து இருக்கு. ABCன்னு ஒரு முக்கோணம் வந்து இருக்கு. இந்த முக்கோணத்துல D புள்ளி AB மீது BD equal to 5, அதாவது D புள்ளி
டின்னு ஒரு புள்ளி பாத்தீங்கன்னா ஏபி மேல இருக்காம். ஓகே, சோ இப்படி ஒரு புள்ளி வந்து ஏபி மேல வந்து இருக்கு. இதுல பிடி வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. டிஏ வந்து பாத்தீங்கன்னா 14ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிடி 5 டிஏ 14னா ஏபி ஏல இருந்து பி வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்? 14 + 5 19. இதுதான் ஏபியோட அளவு. ஓகே, இப்போ டியிலிருந்து ஏசிக்கு இணையாக, டில இருந்து பாத்தீங்கன்னா ஏசிக்கு இணையாக டிஇ என்ற கோடு வரையப்படுகிறது. ஓகே, அப்ப இங்க இந்த ஏசிக்கு பேரலலா டில இருந்து ஒரு கோடு போடுறோம். ஓகே, அப்ப ஏசிக்கு பேரலலா போடுறோம்னா இந்த மாதிரி போடலாமா? ஓகே, ஏசிக்கு பேரலலா டிஇன்னு ஒரு கோடு வந்து வரைகிறோம். ஓகே, பிசியை இயில் வெட்டுகிறது. ஓகே, சோ இந்த மாதிரி ஏசிக்கு இணையா ஒரு கோடு போட்டோம்னா பிசில போய் இது வெட்டுமா? வரைஞ்சாச்சு. ஏபிசி முக்கோணம், முக்கோணம் ஏபிசி மற்றும் ஏடிஇசி சரிவகம். நல்லா பாருங்க, ஏடிஇசி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு சரிவகம் மாதிரி இருக்கா? இப்படி பார்க்க பாருங்க, இது எப்படி இருக்கு? ஒரு சரிவகம் மாதிரி இருக்கு. அப்போ முக்கோணம் ஏபிசி, அதுக்கப்புறம் சரிவகம் ஏடிஇசி இருக்கு இல்லையா? சோ இதோட பரப்பளவுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து சோ இந்த முக்கோணத்துல ஏபி வந்து பாத்தீங்கன்னா 19. ஓகேவா? அப்போ இதோட பரப்பளவு நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர்ன்னு இருக்கும். இந்த பக்கத்தோட ஸ்கொயர். ஓகே, அப்போ ஏபி நமக்கு இங்க இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்ன கிடைக்கும்? 19 ஸ்கொயர்ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்ப 19 ஸ்கொயர்ன்னு இருக்கும். அப்ப 19 ஸ்கொயர் வந்து என்ன சொல்லிரலாம்? 361ன்னு சொல்லிரலாம். ஓகே, 19 ஸ்கொயர் வந்து என்னது? 361ன்னு சொல்லிரலாம். இங்க 361ல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஆப்ஷன் பியையும் டியையும் மட்டும்தான் இப்போதைக்கு நாம எலிமினேட் பண்ண முடியும். இப்ப ஏடிஇசி இந்த சரிவகத்தோட நமக்கு என்ன தேவை? பரப்பளவு தேவை. அப்ப இந்த சரிவகம் யாருக்குள்ள இருக்கு? ஏபிசி இங்க கூடிய முக்கோணத்துக்குள்ள இருக்கு. அப்ப ஏபிசியோட பரப்பளவுல இருந்து, ஏபிசியோட ஏரியாவுல இருந்து இந்த முக்கோணம் பிடிஇயோட ஏரியாவை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏடிஇசி கிடைச்சிருமா? நல்லா கவனிங்க, ஏடிஇசியோட ஏரியா. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஏபிசி இருக்கு இல்லையா? இந்த ஏரியாவுல இருந்து இந்த ஏரியாவை நான் கழிச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட ஏரியா கிடைச்சிருமா? அப்போ முக்கோணம் ஏபிசியோட ஏரியா எவ்வளவு? 361ன்னு எனக்கு தெரியும். இப்போ மைனஸ் முக்கோணம் பிடிஇ, பிடிஇயோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப இந்த அளவு எனக்கு என்னன்னு தெரியும்? 5ன்னு தெரியும். அப்ப இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்ன வரும்? 5 ஸ்கொயர்ன்னு நான் போட்டுறலாம். ஓகே, சோ 5 ஸ்கொயர்ன்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்கும். அப்ப இதோட ஏரியா வந்து எனக்கு 25ன்னு கிடைச்சிருது. அப்ப 361 மைனஸ் 25, ஆன்சர் என்ன கிடைக்கும்? எனக்கு 336ன்னு கிடைக்கும். அப்போ சரிவகத்தோட பரப்பளவு 336ன்னு கிடைச்சிருது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் சி யை எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் சில 25ன்னு கொடுத்திருக்காங்க. இது கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் பதட்டத்துல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஏரியாவை போட்டு விட்டுருவீங்க. சோ இது இந்த 25ங்கிறது இந்த முக்கோணம் பிடிஇயோட ஏரியா. உங்களுக்கு கேட்டிருக்கிறது சரிவகத்தோட ஏரியா. அப்ப அந்த பெரிய முக்கோணம் ஏபிசில இருந்து இந்த இடத்தை நீங்க என்ன பண்ணிரணும்? கழிச்சு விட்டுறணும். அப்ப அந்த 25 கழிக்கும் போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா வரும். அடுத்த கொஸ்டின். A cylinder has a radius வந்து 20 சென்டிமீட்டர். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். Find the ratio of its total surface area and curved surface area. ஒரு உருளையின் ஆரம் கொடுத்திருக்காங்க, உயரம் கொடுத்திருக்காங்க. அதன் மொத்த பரப்பளவுக்கும் வளைபரப்புக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr இன்ட்டு ஆர் பிளஸ் ஹச். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πrh. இங்க இருக்க 2πrஐயும் இங்க இருக்க 2πrஐயும் ஃபார்முலாலே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆர் பிளஸ் ஹச்னா என்ன வரும்? 20 + 8 28. ஹச் எவ்வளவு? 8. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் 28, 2 நாள் 8. அப்ப அதுக்கான ரேஷியோ எவ்வளவு? 7/2, அதாவது 7:2. அடுத்த கொஸ்டின். ABC invest their money in the ratio 4:5:6 for the same period. B ஓட ஷேர் வந்து 15,000. Find the total profit. ரொம்ப ஈஸி தான். இங்க வந்து டைம் பீரியட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப டைம் பீரியட் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்ட்டு டைம் பீரியட் நமக்கு தெரியும். டைம் பீரியட் எல்லாருக்கும் சேமா தான் இருக்கு. அப்ப ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அமௌண்டோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். அமௌண்டோட ரேஷியோ எவ்வளவு? 4:5:6. டோட்டலா கிடைக்கக்கூடிய லாபத்துல, அதாவது B யோட லாபம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15,000 ரூபாய். அப்ப இது A B C ன்னு போட்டுறலாம். B யோட லாபம் எவ்வளவு? 5 பார்ட். அப்ப 5 பார்ட் 15,000 அப்படின்னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்?
3000 கிடைக்கும். அப்போ மொத்த லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த லாபம் எவ்வளவு? 6 5 11, 11 4 15. அப்ப 15 into 3000 அப்படிங்கும்போது 45,000 அப்படின்னு கிடைக்கும். 45,000ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். A person has to travel a distance of 210 km. மொத்தமா 210 km வந்து கடக்கணும். During last 90 km, he increases his speed by 5 km per hour. If his average speed of the entire journey வந்து 42 km per hour. Find the time taken to complete the journey if he travels throughout his initial speed. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஒருத்தர் மொத்தமா கடக்க வேண்டிய தூரம் பாத்தீங்கன்னா 210 கிலோமீட்டர். ஓகே, கடைசி 90 கிலோமீட்டரை அவர் வந்து கடைசி 90 கிலோமீட்டர்ல அவர் தன்னோட ஸ்பீடை வந்து 5 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றாரு. முழு பயணத்துக்கான அவரது சராசரி வேகம் பாத்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப ஆரம்ப வேகத்திலேயே போனாரு அப்படின்னா அந்த பயணத்தை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நமக்கு வந்து என்ன தெரியும்? இனிஷியலா அவரோட பயணம் வந்து அவரோட ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? ஃபைனலா அவரோட ஸ்பீடை வந்து ரெண்டாவது டைம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாரு? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இன்க்ரீஸ் பண்றாரு. இப்போ ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா x+5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க ஸ்பீட் இருக்கு. நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்ப டோட்டல் டைம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப டோட்டல் டைம் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 210. ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு? 42. ஓகே, சோ இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 21 21, 2 21 42, சோ 5ன்னு கிடைச்சிரும். ஓகே, அப்ப டோட்டல் டைம் வந்து என்னன்னு கிடைச்சிருது? 5ன்னு கிடைச்சிருது. அப்ப டோட்டல் டைம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் எடுத்துக்கொண்ட நேரம் பிளஸ் இந்த ரெண்டாவது பார்ட்ல அவர் எடுத்துக்கொண்ட நேரம். டோட்டலா அவர் கடந்த தொலைவு எவ்வளவு? 210 கிலோமீட்டர். ஓகேவா? ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு தூரம் கடக்குறாரு? 90 கிலோமீட்டர் கடக்குறாரு. ஃபைனல் இல்லனா செகண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல அவர் கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு? 90 கிலோமீட்டர். டோட்டலா 210. அதுல செகண்ட் பார்ட்ல 90 கிலோமீட்டர் கடந்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு கடந்திருப்பாரு? 210 மைனஸ் 90ன்னு போடுங்க. ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்குமா? ஓகே, அப்ப இதுல கடந்த தொலைவு எவ்வளவு? 120. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரோட டைம் எவ்வளவு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 120 பை ஸ்பீட் எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு? டிஸ்டன்ஸ் வந்து 90 டிவைடட் பை டைம் எவ்வளவு? சாரி, ஸ்பீட் எவ்வளவு? x+5. இந்த மாதிரி போட்டுடலாமா? ஓகே, சோ இப்போ நாம வந்து எல்சிஎம் எடுத்து ஆகணும், வேற வழியே இல்ல. ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? x into x+5ன்னு கிடைக்கும். அப்ப இது வந்து 120. இல்லனா இத ஃபர்ஸ்டே கட் பண்ணிடுவோமா? 5 வச்சு கட் பண்ணிருங்க. 2 5 10, 4 5 20, இது 18ன்னு மாறிடும். ஓகே, கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்போ 1 = 24/x plus 18/x+5ன்னு இருக்கும். அப்போ 1 = இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா x into x+5ன்னு கிடைக்கும். அப்ப இதை x+5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 24 into x+5 plus 18x. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இத வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. x into x+5 equal to 24x plus 24 into 5 120 plus 18x இருக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x² plus 5x இருக்கும். ஓகே, x² plus 5x, இங்க 24x இருக்கு, இங்க 18x இருக்கு. சோ இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன வரும்? 24 plus 18 32 இருக்கும். மைனஸ் 32x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் 120 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. இதுல இருந்து x² மைனஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து அந்த இது எக்ஸோட வேல்யூஸ் வர மாதிரி, அதை தீர்க்கிற மாதிரி தான் வரணும். ஓகே, இங்க வந்து 32 மைனஸ் 27ல, ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்னா 37ன்னு வந்திருக்கணும். ஓகே, ஸோ இங்க தான் எந்த ஒரு இடத்துல நாம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த மைனஸ் இது வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கணும்னா x² மைனஸ் 5x மைனஸ் 32xன்னு வந்திருக்கணும். ஓகே, சோ எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. ஆனா கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஓகே, சோ இதே மாதிரி தான் வரும். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அது ஃபைனலா பாத்தீங்கன்னா x² மைனஸ் 37x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0ன்னு வருமா? சோ அப்படி வரும்போது நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
40 இன்ட்டு 3 43 பிரிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 43 வரும். அதுல இருந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -40 + 3 இருக்கும். ஃபைனலா x இஸ் ஈக்குவல் டு 14 நாம வந்து எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ திருப்பி நம்ம வந்து அந்த இதுக்கு ஈக்குவேஷனை விட்டு வெளியே கொண்டு வரும்போது எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 14 கிடைக்கும். ஓகே. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 14 அந்த ஸ்டெப்ல கிடைச்சிரும். ஓகே. 14 கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப வேகத்திலேயே போனா அப்படின்னா எடுக்கக்கூடிய முழு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஆரம்ப வேகம் எவ்வளவு? 40. ஓகேவா? சோ 40 ஆரம்ப வேகம் வந்து எவ்வளவு? 14 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ். சோ 14 கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து என்னன்னு தெரியும்? 14 தெரியும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 210ன்னு தெரியும். அப்போ ஃபைனலா நம்ம டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 210/40 அப்படின்னு போட்டுறலாம். சோ அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 hours 15 minutesன்னு கிடைக்கும். 21/4ன்னு இருக்கும். சோ அத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 5 4 20ன்னு இருக்கும். சோ திருப்பி வந்து என்ன கிடைக்கும்? 5.25 ஹவர்ஸ்ன்னு இருக்கும். திருப்பி இந்த ஹவர்ஸ வந்து மினிட்ஸா நாம வந்து மாத்தணும். ஓகே. அப்ப இந்த 0.25 60ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 15 மினிட்ஸ். 5 hours 15 minutesன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல இதோட ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இத ஹோம்வொர்க் கொஸ்டினா எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். In an election, 10% of the votes were declared invalid. One candidate secured 53% of the valid votes and defeated two other candidate by 1620 votes. Find the total number of votes cast in the election. ஒரு தேர்தல்ல 10% வாக்குகள் வந்து செல்லாதவைன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 100% வாக்குகள் இருக்கும். அதுல 10% வந்து இன்வேலிட் அப்படின்னா வேலிட் ஆனது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% தான் வேலிட் ஆனது. இப்ப இந்த 90%ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 53% வாக்குகள் பெற்று இன்னொரு ஆளை வந்து 1620 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து தோற்கடிச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ பதிவான மொத்த வாக்குகள் வந்து 100%. இப்ப வந்து வின்னரா இல்லனா லாசரா, தோத்தவங்களா லூசரா அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்க? அந்த வேலிட் ஓட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. அப்ப வேலிட் ஓட்டு 90%ல 53% பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சவரு வாங்கியிருக்காரு. அப்ப தோத்த ஆள் வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 47% வந்து தோத்த ஆள் வந்து வாங்கியிருப்பாரு. அப்படிதானே? அப்போ தோத்த ஆள் பாத்தீங்கன்னா 47 வந்து வாங்கியிருப்பாரு. ஓகே. சோ 53% பெற்று மற்றொரு வேட்பாளரை 1620 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அப்ப இவங்க 2 பேருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1620. இது பெர்சன்டேஜ்ல எவ்வளவு? 6%. 6%ங்கிறது 1620. இதுல இருந்து 1% உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ 1% என்ன கிடைக்கும்? 2 6 12. சோ 2 6 12 7 6 42 270ன்னு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு என்னது? 1%. ஓகே. இப்ப தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நமக்கு இந்த வேலிட் ஆனதுல பாத்தீங்கன்னா 1 பார்ட்ங்கிறது 270. வேலிடான ஓட்டுகள்ல தானே நம்ம இது எல்லாமே வேலிடான ஓட்டு தானே? வேலிடான ஓட்டுல தானே பாத்துட்டு இருக்கோம். அப்ப வேலிடான ஓட்டு மொத்தம் எவ்வளவு? 90%. 1 பார்ட் 270 அப்படின்னா நமக்கு வந்து சோ வேலிடான ஓட்டு எவ்வளவு? சோ வேலிடான ஓட்டுனா இதுக்குள்ளதான் நாம பாத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இப்ப வேலிடான ஓட்ட இந்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மொத்த ஓட்டையும் 100%ன்னு எடுத்து பண்ணுவோம். ஓகேவா? புக்ல பாத்தீங்கன்னா இத வந்து எக்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். இந்த மொத்தத்துல வேலிடான ஓட்டு வந்து எவ்வளவு அப்படின்னா 90%. ஓகேவா? இப்போ இந்த கதையில பாத்தீங்கன்னா ஜெயிச்சவன் 53 தோத்தவன் 47 எடுத்திருக்கான்னு நான் எப்படி போட்டேன்னா இந்த 90 வந்து நான் மொத்தமா 90 இருக்கா? சோ இந்த 90ல மொத்த ஓட்டுகள் எத்தனை இருக்கோ அத வந்து நான் 100% அஸ்யூம் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப இந்த வேலிடான சோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ தேர்தல்ல பதிவான வாக்குகள் வந்து 100%. அதுல வேலிட் ஆனது பாத்தீங்கன்னா 90%. இப்ப எனக்கு அந்த வேலிடான இத வச்சுதான் கொஸ்டின் வந்து குடுத்திருக்காங்க. ஜெயிச்சவன் இவ்வளவு வாங்கியிருக்கான், தோத்தவன் இவ்வளவு வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ஜெயிச்சவன் 53%னா வேலிட்ல தோத்தவன் எவ்வளவு வாங்கியிருப்பான்? 47% வாங்கியிருப்பான். அப்படிதானே? ரெண்டையும் கூட்டி பாருங்க. வேலிட் ஓட்டு உங்களுக்கு எவ்வளவு வருது? 100%. சோ இந்த 100 வேற. ஓகே. இந்த 100க்கு இனிதான் நாம வரணும். ஓகேவா? அப்ப இந்த 100% வந்து உங்களுக்கு என்னது? வேலிடு. அப்போ 1% 270னா வேலிடான மொத்த ஓட்டுகள் எவ்வளவு வரும்?
2 லேக். ஸோ எவ்வளோ வரும்? 27000 வருமா? 27,000 கிடைக்கும். இதுதான் என்னது? மொத்த வேலிடான ஓட்டுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? வேலிடான ஓட்டு. எனக்கு தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கதைக்கு வாங்க. அப்ப தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 100%. அதுல வேலிட் எவ்வளவு? 90%. ஓகே. இன்வேலிட் எவ்வளவு? 10%. இப்ப வேலிடான மொத்த ஓட்டுகள் எத்தனைன்னு கொண்டு வந்துட்டேன்? 27,000ன்னு கொண்டு வந்துட்டேன். அந்த 27,000 எதுக்கு ஈக்குவல்? 90%க்கு ஈக்குவல். அப்ப 90% 27,000னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,000. ஓகே. 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 1 பார்ட் வந்து 300ன்னு கிடைக்குமா? சோ 1 பார்ட் வந்து 300ன்னு கிடைக்கும். ஒரு 0 தானே கட் ஆகுது. ஓகே. சோ 300ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு மொத்த பதிவான வாக்குகள் எவ்வளவு? 100%. 1 பார்ட் 300னா 100% எனக்கு எவ்வளவு வரும்? 30,000 வரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மேம் இங்கேயும் 100% சொன்னீங்க. இங்கேயும் 90%க்கு 100ன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் வரும். நல்லா கவனிங்க. இங்க பதிவான வாக்குகள் 90% தான். ஓகேவா? சோ இந்த ஓவரால்ல பார்க்கும்போது 90% தான். ஆனா நான் இங்க சால்வ் பண்ணும்போது இந்த வேலிடான ஓட்ட வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல வந்து 100%ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுல 90 ஓட்டு தான் பதிவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 90 ஓட்ட நான் 100%ன்னு எடுத்து பிரிச்சு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு ஃபைனலா வரக்கூடிய இந்த 27,000 வந்து 90%க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. அப்ப அதுல இருந்து நான் 100%க்கு என்னன்னு பார்க்கும்போது எனக்கு மொத்தமா பதிவான வாக்குகள் கிடைச்சிரும். ஓகே. சோ நீங்க மேத்ஸ் சால்வ் பண்ண உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த பெர்சன்டேஜ், ரேஷியோ வச்சே இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணிரலாம். அடுத்த கொஸ்டின். 15 men, 5 women can complete a piece of work in 10 days. 5 men, 15 women can complete in 20 days. How many days 40 women can complete the same work? 15 ஆண்களும் 5 பெண்களும் 10 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும். ஓகே. அப்ப இவங்களோட 10 நாள் வேலை எதுக்கு ஈக்குவல்? இவங்க 10 நாள் பார்க்கக்கூடிய வேலை 5 ஆண்கள் 15 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 நாள்ல முடிக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 10 10. சோ 2 10 20ன்னு போட்டுறலாம். இப்போ 15 men plus 5 women equal to 10 men plus 30 womenன்னு கிடைக்கும். சோ மென்ன ஒரு பக்கம் கொண்டு வாங்க, உமனை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 15 minus 10 5 men equal to 30 minus 5 25 women. ஓகே. அப்போ மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள ரேஷியோ என்ன வரும்? men by women equal to 5/1ன்னு கிடைக்குமா? 1 5 5 5 5 25. ஓகேவா? அப்ப மென்னோட இது பாத்தீங்க அப்படின்னா 5 பார்ட். உமனோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட். ஓகே. சோ இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 40 பெண்கள் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? 15 மென்னு பிளஸ் 5 உமன் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 10 நாள்ல முடிப்பாங்க. இதுதான் நமக்கு என்னது? டோட்டல் ஒர்க்ன்னு தெரியும். ஓகே. அப்ப அந்த டோட்டல் ஒர்க்க வந்து எப்படி போடலாம்? ஓகே. சோ இப்போ நமக்கு மென்னோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா ஒரு மென் வந்து 5 கேக் பண்ணுவாங்க. இங்க 15 மென் இருக்காங்க. அப்ப 15 × 5 பிளஸ் உமனோடது ஒரு உமன் 5 கேக் பண்ணுவாங்க. சோ ஒரு உமன் ஒரு 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 உமன் ஒரு கேக் பண்ணுவாங்க. சோ உமனுக்கு பதிலா 1ன்னு போட்டுறலாம். வெளிய வந்து 10 நாள் வேலை பார்க்கறாங்க. சோ இன்டு 10ன்னு போட்டுறலாம். அப்ப 75 பிளஸ் 5 எவ்வளவு? 80. சோ 80 × 10 800. அப்ப எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 800. இது எத்தனை பெண்கள் வந்து அந்த வேலையை பார்க்கணும்? 40 பெண்கள். அப்ப 40 பெண்களா? ஓகே. சோ அப்ப 800 ஒரு பெண்ணோட எஃபிஷியன்சி எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் முடிப்பாங்க. அப்ப 40 பெண்கள்னா 40 × 1ன்னு போட்டுறலாம். சோ 40ன்னு போட்டுறலாம். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 டேஸ்ன்னு கிடைக்கும். 20 டேஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். ஜீத் ஸ்டார்டட் a business by investing 1,20,000. கிரண் வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். 8 மாசத்துக்கு அப்புறம் ஜீத் வந்து 20,000 ரூபாயை எடுத்துட்டு போயிடுறான். இந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய். அப்ப கிரணோட ப்ராஃபிட் என்ன? ஓகேவா? அப்ப ஜீத் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரண் வந்து எவ்வளவு பண்றாருன்னா 20,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே. கிரண் வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 8 மாசத்துக்கு அப்புறம், ஓகே, 8 மாசம் வரைக்கும் ஜீத் ஒழுங்கா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஓகேவா? 8 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றான்னா 20,000 ரூபாயை திருப்பி எடுத்துட்டு போயிடுறான். ஓகே. அப்போ 1,20,000 போட்ட இடத்துல 20,000 ரூபாயை திருப்பி எடுத்துட்டான் அப்படின்னா எவ்வளவு போட்டிருப்பான்? 1,00,000 ரூபாய் போட்டிருப்பான். 1,20,000 தானே? ஓகே. ஓகே. 1,00,000 ரூபாய் போட்டிருப்பான். அப்ப இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு நாள் போகுது? வருஷம் ஃபுல்லா போகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் 8 மாசம் 1,20,000 ரூபாய்னா மீதி எத்தனை மாசம் இருக்கும்? 4 மாசம். ஓகேவா? சோ இடையில பிளஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 மாசம் வரைக்கும் 1,20,000 ரூபாய்.
அதுக்கப்புறம் 8 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு போயிடுறான். மீதி 4 மாசம் 1,00,000 ரூபாய் தான் போட்டிருப்பான். கிரண் பாத்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாவே அதே 20,000 ரூபாய் முதலீட்டுல தான் இருக்கான். அப்ப இன்ட்டு 12ன்னு போட்டுறலாம். ஓகே. சோ இப்ப இதை எப்படி எழுதலாம்? எல்லாத்துலயுமே எத்தனை ஜீரோ இருக்கு நமக்கு? 4 ஜீரோ இருக்கு. எல்லாத்துலயுமே எத்தனை ஜீரோ இருக்கு? 4 ஜீரோ. 12,000 ரூபாயா 1,20,000 ரூபாயா? ஓகே, 1,20,000 ரூபாய் தான். ஓகே. அப்ப எல்லாத்துலயும் 4 ஜீரோ இருக்கு. 4 ஜீரோ, இங்க 4 ஜீரோ இருக்கு, கட் பண்ணிரலாம். இங்கேயும் 4 ஜீரோவை கட் பண்ணிரலாம். ஓகே. சோ திருப்பி வேற என்ன மாதிரி கட் பண்ணலாம்? இங்க மேல என்ன கிடைக்கும்? ஜீத்து, இங்க கிரண். சோ 12 இன்ட்டு 8, 12 இன்ட்டு 8ன்னு இருக்கும். பிளஸ் இங்க 10 இன்ட்டு 4ன்னு இருக்கும். 10 இன்ட்டு 4. இங்க 2 இன்ட்டு 12ன்னு இருக்கும். வேற என்ன வாய்ப்பாடு பொதுவா எடுக்கலாம்? 4 வச்சு கட் பண்ணலாம் எல்லாத்துலயுமே. அப்போ ஒரு நாள் 4, சோ 2 நாள். இது 2ல இருந்தும் 4 பொதுவா எடுத்தா அந்த மாதிரி தானே மாறும். 2 நாள் 8, திருப்பி இதை 4 கட் பண்ணீங்கன்னா 3 நாள் 12. ஓகே. வேற ஏதாவது வழி இருக்கா? சோ வேற எதை வச்சு கட் பண்ணலாம்? வேற 2ஆம் வாய்ப்பாடு வச்சு கட் பண்ணலாம். அப்படிதானே? சோ 2 வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 2, 5 2 10. சோ இந்த 2 கட் ஆகிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 17. 12 பிளஸ் 5 17. இங்க 3ன்னு இருக்கும். 17:3ன்னு கிடைக்கும். ஜீத்து, கிரண். ஜீத்துக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 17 பார்ட், கிரணுக்கு வந்து 3 பார்ட். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த லாபம் வந்து 29,000 ரூபாய். ஓகே. அப்போ 17 3 20. 20 பார்ட் வந்து 29,000 ரூபாய்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 பார்ட் என்ன கிடைக்கும்? ஓகே. சோ 29,000 போட்டுறலாம். 1 பார்ட் வந்து 29,000 டிவைடட் பை 20ன்னு போட்டுறலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1450ன்னு கிடைக்கும். இப்போ கிரணோட லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கிரணோட லாபம் எவ்வளவு? 3 பார்ட். அப்போ 1 பார்ட் இதுன்னா 3 பார்ட் 0, 5 3 15, 12 1 13. சோ 4350. ஓகே. சோ 4350ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். முக்கோணம் PQR வந்து இருக்கு. ஓகே. PQR. S lies on QR. S வந்து QRங்கிற புள்ளியில இருக்கு. such that QS is to SR. QS வந்து எவ்வளவுனா 3 பார்ட் இருக்கு. SR வந்து 5 பார்ட் இருக்கு. if the area of PQS, இதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 120ன்னு சொல்லியிருக்காங்க. find the area of PQR. ஓகே. சோ இந்த PQS ஓட ஏரியா வந்து 120. PQR ஓட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ ஒரு முக்கோணம் PQR இருக்கு. Sங்கிற புள்ளி வந்து QRங்க கோட்ல மிட்ல இருக்கு. ஓகேவா? இதோட ரேஷியோ வந்து 3 பார்ட், இது 5 பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. மொத்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ PQS ஓட பரப்பளவு பிளஸ் PSR ஓட பரப்பளவு. ஓகே. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா PQR ஓட ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிருமா? ஓகே. சோ அப்ப இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? இந்த QS வந்து 3 பார்ட்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ 3 பார்ட், இங்க இதோட ஏரியா வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 பார்ட் 120னா 1 பார்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 40ன்னு கிடைக்கும். ஓகே. 1 பார்ட் 40. அப்ப இது வந்து உங்களுக்கு என்னது? இதோட அளவு வந்து 5 பார்ட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்ன வரும்? 5 into 40 எவ்வளவு வரும்? 200ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப எனக்கு முக்கோணம் PQR ஓட ஏரியா தான் வேணும். அப்போ 120 plus 200 போட்டேன்னா 320. ஓகே. இதுதான் PQR ஓட ஏரியா. அடுத்த கொஸ்டின். இன்கம் ஆஃப் A கொடுத்திருக்காங்க. He saves 18.5% of his income. If his income increases by 50%, expenditure increases by 40%, saving will. டெய்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ 185 divided by 1000 எழுதிடலாமா? இதை 18.5 divided by 100ன்னு போடுவீங்க. மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 185/1000 கிடைக்கும். சோ கட் பண்ணோம் அப்படின்னா 3 5 15, 7 5 35, சோ 200ன்னு இருக்கும். அப்ப இது வந்து உங்களுக்கு எவ்வளவு? இது வந்து இன்கம், இது வந்து சேவிங்ஸ். அப்ப இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து 37 ரூபாய் சேவ் பண்றான். இன்கம் வந்து 200 ரூபாய். அப்ப செலவு என்ன இருக்கும்? 200 மைனஸ் 37 163. ஓகே. வருமானத்துல வருமானம் வந்து இப்ப 50% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. செலவு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப சேமிப்பு என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? எப்படி எழுதலாம்? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ்ன்னு எழுதுங்க. அப்ப 200 into 50% எல்லாமே பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஓகே. சோ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 163 into 40 பிளஸ் 37x போட்டுறலாம். ஓகே. சோ இத எல்லாமே என்ன இருக்கும்? பெர்சன்டேஜ்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து X% இருக்கும். ஓகே. சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10,000 அப்படின்னு கிடைக்கும். இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 3 12, சோ திருப்பி 5 6, சோ 6520. ஓகே. 6 4 24 25 6520 பிளஸ்
37x%. ஓகேவா? அப்ப இது 10,000 இது இந்த மாதிரி கிடைச்சிருது. இப்ப இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 37x% வந்து கிடைக்கும். அப்போ இதுல இருந்து 10,000ல இருந்து 6,520 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,480 கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ 3,480 டிவைடட் பை 37 போடும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? சோ கேன்சல் பண்ண முடியாது. அப்படிதானே? சோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? அவரோட சேமிப்பு எவ்வாறு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ சேமிப்பு வருமானம் எவ்வளவு? 68,500. இதுல எவ்வளவு சேமிக்கிறாரு ஃபர்ஸ்ட்? 37/200 அப்படிதானே? 18.5. அப்ப அத 37/200ன்னு போட்டுறலாம். ஓகே. சோ இப்போ எவ்வளோ அவருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு? இவ்ளோ பெர்சன்ட் 34 80 டிவைடட் பை 37 இது பெர்சன்டேஜ். ஓகேவா? அப்போ இன்ட்டு 34 80 டிவைடட் பை 37 இன்ட்டு பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 1/100 போட்டுறலாம். ஓகே. அப்ப அவருக்கு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 37 37 கேன்சல் பண்ணிரலாம். 2 ஜீரோவையும் 2 ஜீரோவையும் கட் பண்ணிரலாம். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறலாம். சோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா நாம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. சோ இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? சோ இத சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனும். ஓகே. சோ கட் பண்ணாலும் என்ன வரும் இது? 10 2 20. சோ இத கட் பண்ணலாம். சோ கட் பண்ணோம் அப்படின்னா 1 7 4ன்னு கிடைக்கும். ஓகே. சோ 1 7 4ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இத வந்து திருப்பியும் கட் பண்ணலாம். சோ 2 5 10. சோ இதுல வந்து என்ன வரும் உங்களுக்கு திருப்பி? சோ இந்த மாரி கேன்சல் பண்ணிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டே அந்த பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 1/100 போட்டு கேன்சல் பண்ணலாம். சோ மொத்தமா 0 0 கட் பண்ணும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ட நீங்க கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 100 வச்சு கூட நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஓகே. சோ ஃபைனலா நீங்க வந்து கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,919ன்னு கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்கிரீஸ் பை 11,919ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இந்த மாடல் கொஸ்டின் எல்லா ஷிஃப்ட்லயுமே கேக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ கேன்சல் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 5 2 10. சோ 2 5 10. 3 2 6. 4 2. சோ 4 2 8ஆ? சோ இங்க என்ன வரும்? 2 5 10. சோ 5ஆல தானே கட் பண்றோம். 2 5 10. 1 5 5. 3 5 15. 7 5 35. சோ திருப்பி 8 2 16. 7 2 14. ஓகே. 137 இன்டு 87. ஆன்சர் 9ல முடியணும். சோ 9ல முடியறது ஒரே ஒரு ஆன்சர் தான். ஆப்ஷன் சி தான் சொல்லிரலாம். ஓகே. இங்க 100 எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்டே கேன்சல் பண்ணும்போது அந்த 0ல 1 2 மிஸ் ஆகிரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொஸ்டின்ல நெறைய 0 வர்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த 100 கடைசியா கூட வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்டே அந்த 100 எடுக்கும்போது 0ல கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலா 100ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 137 இன்டு 87ன்னு கிடைச்சது. அத மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 9ல முடியுது. ஓகே. அப்போ 11,919 தான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. இந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. ஓகே. அதே மாதிரி இந்த டிவி, வாஷிங் மிஷின் கொஸ்டினும் எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின நீங்க உங்க சைட்ல இருந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கொஸ்டின வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டில கேட்ட அதே மாடல் கொஸ்டின் தான். ஓகேவா? இதே மாடல் தான் 25 கொஸ்டினுமே கேக்குறாங்க. சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நான் எக்ஸாமுக்கு படிச்சதே இல்ல மேம். இப்பதான் புதுசா படிக்க போறேங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருவோம். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன்னுனா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டினோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ம வந்து கரெக்டா சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.